அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ண போறாங்க. 10/1/2024 அன்னைக்கு டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு. ஸோ இன்னைக்கு 11/1/2024 ஆயிடுச்சு. நேத்தே இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பட் சஃபிஷியன்ட் டைம் இல்லாததால இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றேன். மேபி இதுல வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. நிறைய எரர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் டு பட் அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீழே இருக்க மெயில் ஐடி tanseed@gmail.comக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன எரர்ஸ் மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து டெட்லைன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 7/2/2024 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதனால பார்த்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எந்த மிஸ்டேக்ஸும் மேக் பண்ணிட வேண்டாம். ஏன்னா திரும்பவும் வந்து நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணி அதை எடிட் பண்ணி விடுங்கன்னு சொல்றதுக்கு பெட்டர் நம்ம கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிடணும் இல்லையா? ஸோ இங்கே டு ரெஜிஸ்டர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிங்க் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு தி நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து புது புது யூசர் நீங்க இல்லையா? ஸோ சைன் அப் கொடுக்கணும். ஸோ சைன் அப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேரை வந்து கொடுக்கணும். ஸோ நேமு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே நேம் வில் பி டிஸ்பிளைட் இன் ஹால் டிக்கெட் அண்ட் மார்க் ஷீட். ஆமாம். ஸோ நேமு, உங்களோட மெயில் ஐடி ஆஸ் வெல் அஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். எஸ், ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட ப்ரௌசரில் சேவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் செலக்ட் கோர்ஸ் வந்து கேட்குதுங்க. ஸோ எம்பிஏ நான் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம எம்பிஏ அண்ட் எம்சிஏ கொடுக்கலாம். ஸோ ஐ கிவ் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நேம் கொடுத்தாச்சு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் முக்கியம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோம். நீங்கள் எம்பிஏ மட்டும் எழுத போகிறீங்களா, எம்சிஏ மட்டும் எழுத போகிறீங்களா, இல்லை எம்பிஏ எம்சிஏ எழுத போகிறீங்களா, இல்லை எம்பிஏ எம்இ எழுத போகிறீங்களா, அது எந்த காம்பினேஷன் எழுத போகிறீங்களோ அந்த காம்பினேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. அதை டேரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நான் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே எழுதலான்னு சொல்லி ரெண்டுமே கொடுக்குறேன். அண்ட் கிளிக் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி காமிக்கிறது பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் வந்து டிஃபிகல்ட்டாலாம் இல்லைங்க. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு ஈஸியாக லாகின் பண்ணுற மாதிரி அண்ட் ரெஜிஸ்டர் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. ஸோ கம்பேரிங் டு லாஸ்ட் இயர், திஸ் இயர் இட் இஸ் ரியலி சிம்பிள். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து கேட்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெண்டர் கொடுத்துக்குவோம் மேல், அதுக்கப்புறமா வந்து நேஷ்னாலிட்டி கொடுத்துக்குவோம் இந்தியன், அதுக்கப்புறமா வந்து ரிலீஜியன் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ரிலீஜியன் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் உங்களோட சப் கேஸ்ட் கோடு வந்து கேட்குதுங்க. ஸோ நீங்கள் எம்பிசி அப்படின்னா எம்பிசியில் என்ன சப் கேஸ்ட் கோடு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கோடு கரெக்டாக டிஸ்பிளே ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வாட் கெட் யுவர் கோடுன்னு சொல்லி காட்டுது. அதில் வந்து உங்களோட கேஸ்ட் என்னவோ அது வந்து இப்போ மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸில் உங்களோட கேஸ்ட் என்னன்னா கேஸ்ட், இல்லை எஸ்சியில் என்ன கேஸ்ட்டோ கேஸ்ட் அண்ட் பிசியில் என்ன கேஸ்ட்டோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லெட்ஸ் சி. ஓகேங்க, டன். ஸோ நான் பார்த்தாச்சு. ஸோ அப்போது இந்த இடத்துல கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியான்னு கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. நெக்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏதாவது வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கின ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் இல்லை நோ. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட், ஸோ எவ்வளோ போடணும் போட்டுக்கோங்க. 60,000 பிலோ ஆர் வாட் எவர் இட் இஸ், 2 lakh பிலோ சம்திங் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா எஸ்ன்னா எஸ், பிளைண்ட்னஸ், லோ விஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இதுதாங்க மேட்ரு. உங்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி வைஸில் வந்து உங்களோட ரேங்கை ஃபில்டர் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இதில் பண்ணீங்க அப்படின்னாலும் போச்சுங்க. நீங்கள் எம்பிசியாக இருந்தாலும் சரி, பிசி கோட்டாவாக இருந்தாலும் சரி போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இதில் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் ஓகே சம்திங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது இல்லையா? ஸோ எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ ஆல்ரெடி என்னோட சர்டிஃபிகேட்டில் எடுத்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ லெட் மீ சி. எனக்கு வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியாதா? ஸோ அதனால் வந்து எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் யுவர் பேஷன்ஸ்.
என்னோட சர்டிஃபிகேட்ல வந்துட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட். ஸோ அதாவது 10th ஸ்டாண்டர்டில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டைப் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் டிப்ளமோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. பதிவு எண் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதுதான் என்டர் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹெச்எஸ்சி இயர் ஆஃப் பாசிங் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களோட மார்க் ஷீட்ஸில் இருக்கும் இல்லையா, டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணிக்கணும். டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. டிகிரி நீங்கள் எப்போ முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் குவாலிஃபையிங் டிகிரி. நீங்கள் வந்து பிஇ முடிக்கிறீங்களா, இல்லை பிடெக் முடிக்கிறீங்களா, இல்லை பிஆ இருக்கா, பி பிளானா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது கீழே. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பிஎஸ்சின்லாம் சொன்னீங்க, பிஎஸ்சிக்கு இந்த ஆப்ஷன் கிடையாதுங்க. பட் என்ன பண்ணலாம், அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஎஸ்சி தான் இல்லையே, அப்போ அதர்ஸ் தானே சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் கரெக்டாக கொடுக்கணும். நான் வந்துட்டு கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகே. ஸோ சென்டர் கரெக்டாக கொடுங்க. ஒரே ஒரு சென்டர் தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவை ரொம்ப அழகாக அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நான் என்னோட ஃபோட்டோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வித் வந்து 200 பிக்சல், ஹைட் வந்து 300 பிக்சல் இருக்கணும். ஸோ இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அக்செப்ட் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசைஸ் பண்ணிக்கணும். எங்கே ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஃபார் ரீசைஸ் யுவர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் யூஸ் தி கிளிக் ஹியர் லிங்க். ஸோ சூஸ் ஃபோட்டோ. ஸோ அதோட நேம் வந்து ஓகே ஓகே வித் 200, ஹைட் வந்து 300 இருக்கணும். ஸோ அப்போ கீழே போங்க. ஸோ இந்த இடத்துல கேட்கும். ஓகே. ஸோ கீழே வந்து கொடுக்கணும், ரீசைஸ் பண்ணுற கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே. இமேஜ் சைஸ் அப்படியே இருக்கட்டும். கிராப் அண்ட் ரீசைஸ் ரெசல்யூஷன் இல்லைங்களா. ரெசல்யூஷன் வித் வந்து 200 கொடுக்க சொல்லியிருந்தாங்க, ஹைட்டு வந்து 300 கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுப்போம். ஓகே, ஐம் சாரி, நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுப்போம் அண்ட் எஸ் நெக்ஸ்ட் கொடுப்போம் அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடும் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம திரும்ப அதே பேஜுக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சூஸ் கொடுப்போம் அண்ட் அது எங்கே சேவ் ஆகிருக்கும்னா டவுன்லோடில் இருக்கும். ஸோ டவுன்லோட் போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் என்னோட ஃபைல் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் ஆயிடுச்சா? எஸ், மோகன் ஃபோட்டோ 1 அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே கொடுப்போம். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் வரணும். ஸோ சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் எங்கேயாவது போட்டு வச்சுருப்பேன். ஓகே, பார்க்க முடியல இல்லையா? ஓகே, இங்கே இருக்கும். மீடியம் ஐகான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சைன் இருக்கு. எஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அவங்க என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அதே சைஸில் தான் இருக்குது. 200 பிக்சல் இன்டூ 70 பிக்சல் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. எஸ், இப்போ இதையும் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட்னு காமிக்குது. இன்கேஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அப்லோட் ஆகலைன்னு சொல்லி காமிக்கும். இப்போ நம்மளோட பிக்சரை வந்து அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் அப்லோட் பண்ணணுங்க. இந்த மாதிரி சைடில் வந்து தலையை டில்ட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. அண்ட் இதே மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடுப்புக்கு கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணது அழகாக ஸ்கேன் பண்ணும் சிக்னேச்சர் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் பெண்டிங்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ நாட் ரெக்வயர்ட் ஃபார் ஓசி கேண்டிடேட்ஸ். ஓசியா இருக்கவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே தேவை கிடையாது. ஏன்னா ஓசிக்கு வந்து ரிசர்வேஷன் கோட்டா எதுவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து 99.9% வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் இருந்தா அப்ப அது குடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிசர்வேஷன்லாம் குடுக்க மாட்டாங்க. பட் இதே எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில ஒரு கோட்டா குடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு எம்பிசின்னு சொல்லி சூஸ் பண்ணதால என்னோடது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது. அதே மாதிரி பிசினாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட ஸ்கேன் பண்ணி இப்போ நான் இதில அப்லோட் பண்றேன். ஸோ அது பிடிஎஃபா இருக்கணும்னு சொல்றாங்க. 1 எம்பிக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட எஸ் என்ன பண்ண போறோம், அப்லோட் பண்ண போறோம். ஸோ பாஸ் ரெக்கார்டிங். ஓகே. ஓகேங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ என்னோட சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நான் அத அப்லோட் பண்ணிடுறேங்க. ஸோ சூஸ் ஃபைல் கேட்குது. ஸோ சூஸ் ஃபைல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் பிடிஎஃப். ஸோ அத வந்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேல காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா காமிக்கும். ரைட். ஸோ மோன் அண்ட் நேமு அண்ட் நேட்டிவிட்டி அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க காமிக்கும். ஸோ காமிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிருங்க. எஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட்? எஸ் சப்மிட் பண்ணிருவோம். இப்போ சக்சஸ் அப்படின்னு காமிக்குது அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரூ. 2000 சொல்லி காமிக்குதுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பேமெண்ட் நீங்க மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா tansy@gmail.comக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? எழுதி அனுப்பணும். ஸோ இதுக்கு ரீஃபண்ட் கிடையாதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாட் ஃபைனல் இது வாட் இஸ் தட் நோட்டீஸ். ரைட். ஸோ இத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேக் பேமெண்ட் குடுத்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணிடலாம். ஸோ ஐ கிளிக் மேக் பேமெண்ட். ஸோ மேக் பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் இப்போ வந்து ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் அ பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ நீங்க எப்படி பே பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். ஸோ யுபிஐனா யுபிஐ, நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங். ஸோ நான் யுபிஐ குடுக்குறேங்க. ஸோ யுபிஐல ஆ எஸ். ம். எந்த ஆப்ஷன்ல குடுக்கலாம்னா, கூகுள் பே எனிதிங். ஸோ நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஃபோன்பேனா ஃபோன்பேலயும் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் வந்து பண்ணும்போது வி ஹேவ் டூ ஹைட் தி கிரெடென்ஷியல்ஸ் ரைட். ஸோ அதனால இத நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பே பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து நீங்க எப்படி வேணாலும் பே பண்ணலாம். ரைட். ஸோ WhatsAppல பே பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பேக் குடுத்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். டான்செட்டுக்கு போயிரும். இல்ல நீங்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல காமிக்குது பாருங்க. ஸோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் பே பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ ஆக்சுவலி நான் பே பண்ணிட்டேன். பே பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப காமிச்சது. ரைட். ஸோ நான் பார்த்தேங்க. ஸோ பேமெண்ட் ரிசீவ்ட்ன்னு காமிச்சது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் திரும்ப வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் ஆன் பண்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிருச்சு. ஸோ இந்த மாரி வந்து திரும்ப அதே லாகின் பேஜ்ல வந்து நிக்குது. இப்ப நான் சைன் அப் பண்ணி முடிச்சாச்சு. லாகின் பண்ண போறோம். ஸோ லாகின்ல வந்து நீங்க எஸ் என்ன கிரெடென்ஷியல் குடுத்து லாகின் பண்ணீங்களோ, அதே கிரெடென்ஷியல் குடுத்து திரும்ப இப்போ உள்ள போக போறோம். லாகின் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்லோடட் யுவர் அப்ளிகேஷன்னு சொல்லி காமிக்குது. கைண்ட்லி கிளிக் ஹியர் டூ செக் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எஸ் யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட் ஃபார் டான்செட் எக்ஸாமினேஷன் சக்சஸ்ஃபுல்லி டேக் அ காப்பி ஆஃப் திஸ் அப்ளிகேஷன். ஸோ வியூ அப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க காமிக்குது இல்லையா? ஸோ நீங்க எப்படி பே பண்ணீங்க எல்லாம் காமிக்குது. ஸோ இவ்வளோதாங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ இத என்ன பண்ண போறோம்னா, சேவ் பண்ணி நம்மளோட டெஸ்க்டாப்ல ஒரு காப்பி வச்சுக்க போறோம். இது வந்து டான்செட் காப்பி அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 டேஸ் கழிச்சோ, இல்ல 3 டேஸ் கழிச்சோ திரும்ப ஒரு டைம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே மாரி இருக்கா, இல்ல திரும்ப ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ரிஜெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோதாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு, ரெஜிஸ்டர் பண்ணி பேயே பண்ணி காமிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கரெக்ட்டா பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா, எல்லா ப்ராசஸும் கரெக்ட்டா இருக்கணும். எதுலயுமே மிஸ்டேக் இருக்கக்கூடாது. So I people, this video helps you, and if you feel it helpful, please give a like and ரெகுலரா கனெக்டட்லயே இருங்க. உங்களுக்கு வந்து டான்சர் ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் கரெக்ட் டைம்ல. ஓகேங்களா? அவசரப்பட்டு எதையுமே தப்பா பண்ணாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டான்செட் எக்ஸாமினேஷன். அண்ட் டான்செட் எக்ஸாமோட சிலபஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்லிடுறேங்க. ஆல்ரெடி வந்து சிலபஸ் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் 2024க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் எல்லாமே வந்து திரும்ப ஒரு டைம் நான் ஒரு பிரீஃபிங்